நெஞ்சார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவசங்கர், ஸ்ரீ வாஸ்து ஆராய்ச்சியாளர், தமிழ்நாடு. இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா, கர்நாடகா மாநிலம் பாண்டபுரா பக்கத்தில் பூவராக சாமி கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தம்? நீ இருக்கிறது தமிழ்நாடு, இங்கே இந்த கோயிலில் இருக்குது கர்நாடக மாநிலம், உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், என்னோடய வாஸ்து பயணம் முதல்ல தொடங்கினது இந்த கோயிலில் தான். அந்த கோயிலோட விளக்கத்தை உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் யூடியூப்பில் இருந்தாலும் பெரிய வீடியோஸ்லாம் இது போடுறதில்ல. காரணம் என்னென்னா, ஆளுக்கு வாஸ்து விதிகள் மாறுபடும். ஒரு குடும்பத்துக்கு காமனான 6 அடிப்படை விதிகள் மட்டுமல்லாமல் மற்ற விதிகள் மாறுபடும். அதனால் ஒரே தகவல் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகும். எல்லாமே ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால தான் வீடியோ வாயிலாக நான் நிறையா வரதில்லை. இப்போ வரதுக்குண்டான காரணம் என்னென்னா, நான் 2007 to 9 வரலுமே ரொம்ப பிஸியான ஆள். ஒரு 10-15 கண்ட்ரி போயிருப்பேன். நான் பண்ண பிஸ்னஸில் உச்சத்துக்கு போன ஆள். அதுக்கப்புறம் பெரிய சரிவை சந்திக்கிறேன். 2009 அந்த சரிவு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் மேரேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் பூர்வீக சொத்தில் பாகக்கார இது ஆகலை. அந்த டைம் ஆச்சு ஆனதுனால நாங்கள் தனிப்பட்ட முறையாக வீடு கட்டணும் இல்லையா. நமக்கு வீடு பாகம் பிரியல. அதனால் வெறும் நிலம் மட்டும் பிரிஞ்சதுனால அந்த வீட்டு பாகத்தை நம்ம கட்டுறோம். அதுக்குண்டான ஆயத்தமான படிகள் கால் போட்டு அந்த வேலைகள் புனஸ்காரங்களாம் செய்யும்போது நான் ஒரு சில தவறுகள் பண்ணேன். என்ன தவறுனா, ஃபஸ்ட்டு மணல் கொட்டணும், ஃபஸ்ட்டு கல்லை கொட்டிட்டேன். அதனால மக்கள் எல்லாமே சொன்னாங்க, இது வீடு ஆகாதுன்னு சொன்னாங்க. மக்கள் சொல்கிற சமிக்கைகள்லாம் உண்மைதான். ஏன்னா அந்த ஒரு பேஸ்மெண்டத்தில் லெவலில் அந்த வீடு அதுக்கு மேலே எந்திரிக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில் நான் பெரியவங்களாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கர்நாடகா மாநிலம் பூவராகூர் இருக்குது, நீ அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு செங்கலை எடுத்து வச்சிங்கன்னா அந்த வீடு முழுமை பெறும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களாம் சொன்னாங்க. இந்த பூவராகூர் பெருமாள் என் நண்பர் மூலிமா விசாரிக்கும் போது அவர் முன்னுக்கு பின்னான முரண்பாடான கருத்துக்கள் சொன்னார். அவர் அன்றைக்கி பிஸ்னஸ்லேயே இல்லை. அன்றைக்கி ஒரு 10-11 இருக்கு வச்சுருந்தார். இன்றைக்கி அந்த பிஸ்னஸ்லேயே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நானாக 2-3 டைம் தேடுதலில் அங்கேருந்து இங்கே தேடுதல் பண்ணேன். அப்போ கிடைக்கல. திரும்பி 3வது டைம் நானும் என் நண்பர் ராஜராஜன் சாரும் எங்கே போனாலும் ஆன்மீக ட்ரிப்பாக தான் இருப்போம். அவரும் நானும் இந்த கோயில் நைட்டு ஒரு 12 மணிக்கு நண்பர் அன்னமார் ரிக் சர்வீஸ் மூலிமா இந்த கோயிலில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். அன்று நான் இந்த செங்கலை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு எனக்கு முழுமை பெற்றுச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, வாஸ்துக்கும் ஆன்மீக தொடர்பும் நிறையா உண்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தேடுதல் நிறையா இருந்ததுனால பசவராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரவிரமணா சார், அந்த மாதிரி மற்றும் சில குருமார்கள் எனக்கு இதுக்குண்டான வழிவகைகள், வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு சில நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அந்த வாஸ்துங்கிற சப்ஜெக்ட் இங்கே வந்தேன். வாஸ்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ஏஜில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லேயும் மற்ற பிஸ்னஸ்லேயும் நல்ல கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இருந்தாலும் நான் வாஸ்து எதுக்கு நான் தொடர்பில் போனேன்னா, அந்த கலையில் வாஸ்து பார்க்குறவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும், என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஒரு ஏளனமான விஷயமாக தான் பார்ப்பாங்க. என்னடா இந்த வயசில் அவன் சாஃப்ட்வேர் என்னென்னமோ பண்ணுறான், என்னமோ பிஸ்னஸ் பண்ணுறான், இவன் 15 வருஷமாக வாஸ்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அந்த வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நார்மலாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பணத்தை ஈர்க்கவங்க, பணத்தை மட்டும் பார்க்குறவங்க இந்த வாஸ்து பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. காரணம் என்னென்னா, ஒரு நல்லா வாழ்ந்து கெட்டவங்க நல்லா வாழ்ந்துட்டு பணம் இருந்து கல்யாணம் பண்ண முடியாதவங்க, கல்யாணம் இருந்தும் 10-15 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, அந்த மாதிரி நோய் நொடியிலேருந்து தன்னை மீட்க முடியாதவங்க, இது மட்டும் இல்லாத இன்னும் மீள முடியாத துயரத்தில் நிறையா குடும்பங்கள் சொல்ல மறுக்கும் நிறைய காரணங்கள் எல்லாமே இந்த வாஸ்துவில் நிவர்த்தி ஆகும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். தாய்வழி, சொத்து சுகம், வீடு வாசல், பாதை, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படுதுன்னா ஒருத்தர் வீடு அமைகிறது ரொம்ப குதிரை கொம்பு. அந்த மாதிரி எனக்கு என்னோடய ஜாதகத்தில் இருந்த அமைப்பு. அதையும் மீறி இன்றைக்கி வீடு கட்டியிருக்கேன்னா இந்த பூவராக பெருமாள் தான். அந்த பூவராக பெருமாள் இந்த பாண்டபுரா பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் மிதிச்சதுக்கு அப்போ பார்த்திங்கன்னா வெறும் மணிமண்டபமும் சின்ன விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. பூவராக சாமியோட விக்கிரகம் மட்டும்தான் இருந்தது. பாலடைஞ்சு பழைய கோவில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 ஏக்கரா இதில் பார்த்திங்கன்னா 10 ஏக்கரா இதில் பார்த்திங்கன்னா கற்கள் மட்டும் அந்தளவுக்கு பெரிய பெரிய கற்கள் இருக்குது. இதுக்கு நான் வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் மணிமண்டபமாக இருந்தது.
துபாயிலேருந்து இந்த கோயிலோட குலதெய்வ காரர் ஒருத்தர் துபாய் முஸ்லீமு, அவர் வந்து இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அவர் துபாயில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சனால அவர் மட்டும் 37 கோடி இந்த கோயிலுக்கு நிதியாக கொடுத்துருக்காரு. கொடுத்து மணிமண்டபமும் எல்லாமே கட்டியிருக்காங்க. அரசாங்கம் மட்டும் 25 கோடி கொடுத்துருக்கு. ஆனால் பல நூறு கோடி இந்த கோயிலுக்கு வந்து தேவைப்படுங்கிறது இருக்கிற கற்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது மாதிரி இந்த வாஸ்து வந்து நான் வளர்ந்ததோடு இந்த கோயில் பெருமாள் வளர்ந்தது ரொம்ப அதிகம். இந்த கோயிலுக்கு வந்து நான் 14 ஆண்டு ஆகுது. இன்டர்நெட்டில் 14 ஆண்டு ஆகுது. இன்று கூட இந்த கோயிலுக்கு நான் வரது பிளான் கிடையாது. நான் ஒரு எதர்ச்சியாக வந்து கோகர்ணா அந்த ஆத்மலிங்கம் கோயிலுக்கு வந்து பயணப்பட்டேன். இன்னையோடு நான் என்னோடய பயணம் 3 நாள் ஆகுது. 1500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாச்சு ஒரே ஆள். இன்று நிறைவாக என் குடும்பத்தோடு வந்து இந்த பூவராக பெருமாள் தரிசனிங்கிறது பெருமாளோட கட்டளை. கடைசி நேரத்தில் வந்து இந்த பயணம் வந்து முழுமையடைஞ்சுது. அதனால் வந்து மக்களாகிய நீங்கள் வாஸ்துங்கிறத முழுமையாக நம்பினீங்கன்னா வாழ்க்கையின் உச்சத்தை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மேல் நோக்கி இந்த பெருமாள் உயர்த்துவார், பெருமாளும் உயர்வார். அதுக்கு வந்து இதுவே விதிவிலக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த பெருமாளுக்கு கோடான கோடி நன்றிகளும், அனைத்து மக்களும் இன்புற்று 16 செல்வங்களும் பெறுமாறு இந்த பெருமாள் பூவராக